ஹாய்ங்க, வெல்கம் டு கொங்கு கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் சுண்டக்காய் குழம்பு வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு நான் பச்சை சுண்டக்காய் கொஞ்சமாக எடுத்து நல்லா வாஷ் பண்ணி தட்டி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு 2ஆக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை. வானல் வச்சுட்டு நல்லெண்ணெய் சேர்த்திக்கோங்க. கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்திக்கோங்க. நல்லெண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம் பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். சுண்டக்காய் குழம்பு ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. அதனால் மந்த்லி ஒரு 2 டைம்ஸாவது சுண்டக்காய் நம்ம சாப்பிட்றணும். பொரிஞ்சிருச்சு நல்லா. இந்த ஸ்டேஜில் நம்ம கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். பூண்டு நல்லா வதக்கி விட்டுட்டு வெங்காயம் சேர்த்திக்கோங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர்லாம் மாறணும்லாம் அவசியம் இல்லை. கண்ணாடி பதம் வந்தால் போதும். அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இந்த ஸ்டேஜில் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க வெங்காயம் வதங்கிறதுக்காக. இந்த ஸ்டேஜில் சுண்டக்காய் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்திட்டு நல்லெண்ணெயிலேயே நல்லா வதக்கி விடுங்க. பெரட்டி விட்டு சுண்டக்காய் நல்லா சுண்டி வதங்கணும். அந்த அளவுக்கு எண்ணெயிலேயே அது வதங்கணும். ஏன்னா நம்ம சரியாக வதங்காமல் நம்ம குழம்பு மிளகாத்தூள்லாம் சேர்த்திட்டோம்னா அது அதுக்கு மேலே பெருசாக வதங்காது. எண்ணெயிலேயே அது நல்லா சுருண்டு வதங்குச்சுன்னா கசப்புத்தன்மை கொஞ்சம் குறையும். அதுக்காக தான் ஃபஸ்ட்டு எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒவ்வொரு மசாலா பொடியும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கிருச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டு தக்காளி நல்லா ஒரு ஜூஸி ஆகிற அளவுக்கு அது வதங்கட்டும். கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் அளவு சாம்பார் தூள் எல்லாம் சேர்த்து நல்லா பரட்டி விட்டுருங்க. கொஞ்சமாக ஜீரகத்தூள், பரட்டி விட்டுட்டு நான் கொஞ்சமாக புளி ஊற வச்சுருக்கேன். அந்த புளியை நல்லா கரைச்சி சேர்த்திக்கலாம். புளி சேர்த்தியாச்சு. புளி தண்ணியோடு நல்லா சுண்டக்காய் கொதித்து வரட்டும். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் கொஞ்சமாக எடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இந்த அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். இது 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா சுண்டி வந்துருச்சு புளித்தண்ணியோட. இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் சேர்த்திக்கலாம். தேங்காய் சேர்த்த விருப்பப்படாதவங்க இந்த ஸ்டேஜ்லேயே ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் எப்பயுமே கூட கொஞ்சம் தேங்காய் சேர்ப்பேன். தேங்காய் நல்லா மையாக அரைச்சிட்டேன். இந்த தேங்காய் சேர்த்திட்டு அது கூட கொஞ்சம் தண்ணி கலந்து தேங்காய் சேர்த்துனதுக்கப்புறம் ரொம்பலாம் கொதிக்க வேணாம். ஒரு 2 கொதி கொதிச்சதுன்னா போதும். தண்ணி சேர்த்து ஊற்றியாச்சு. இப்போ குழம்பு நல்லா கொதிக்கிட்டோம். இந்த டைமில் உப்பெல்லாம் சரி பார்த்துக்கோங்க. குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.